చీ చీ చీరను నెచి చీ చీ చీరను నెచి இப்போ எதுக்கு மேல பாட்டு உங்களுக்கு மோகி நான் மஸ்டர்ட் சிக்கன் பண்ண போறேன். அது பெங்காலில ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதனால பெங்காலி பாட்டு பாடலான்னு. அம்மா இந்த பாட்டு பெங்காலியே கிடையாதுமா. சரிடா, எனக்கு புரியாத ஒரு பாட்டு இதான் வைரலா இருக்கு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ரெசிபி எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. வா. இந்த மஸ்டர்ட் சிக்கன் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கவங்க அதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் வெள்ளக்கடுகு, 2 ஸ்பூன் கருப்பு கடுகு, 1.5 ஸ்பூன் தனியா, 6 முந்திரி, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் தண்ணி விட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனை வச்சு KTV ட்ரூ வேல்யூ மஸ்டர்ட் ஆயில் ஊத்திக்கலாம். இது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் A1 கிரேட், 100% பியூர், அன்ரிஃபைன்ட், டிரான்ஸ்பேட் ஃப்ரீ. இந்த எண்ணெயை ஊத்தி இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்படி நீட்டா மெலிசா கட் பண்ண வெங்காயத்தை போட்டு இப்படி பொன்னிறமா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வாஷ் பண்ணி வச்ச 3/4 கிலோ சிக்கனை அப்படியே போட்டு இதுல தனியாத்தூள், காரமிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டி அப்படியே வதக்கிக்கலாம். இதுல தண்ணி அதிகமா விடாம அப்படியே மூடி வச்சு வேகட்டும். இந்த கேப்ல நம்ம ஊற வச்ச கடுகு எல்லாத்தையும் வடிகட்டி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு இது கூடவே 1 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வெந்துகிட்டு இருக்க சிக்கனோட நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இதுல லைட்டா கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு பெரட்டி தட்டு போட்டு மூடி வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அண்டக்கா கசம் அபக்கா குகும் திறந்துடு சீசே அப்படின்னு திறந்து பார்த்தா நல்ல மணக்க அந்த கடுகு மணத்தோட சிக்கன் சூப்பரா வெந்திருக்கோங்க. இப்ப நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை இது மேல அப்படியே தூவி ஒரு பெரட்டி இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வேக விட்டு ஃபைனலா கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சா சும்மா வாசனை வீட்டையே தூக்கும். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிக்கெல்லாம் KTV பேஜ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன, சுட சாதத்தை போட்டு நம்ம செஞ்சு வச்ச கடுகு சிக்கனை அள்ளி போட்டு அப்படியே சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.